காட்சி எண் 1. பசிபிக் மகாசமுத்திரத்தில் உள்ள அழகுமிக்க ஹவாய் தீவுகள் கூட்டத்தில் மொலாக்காய் என்ற ஒரு தீவு. இந்த தீவில் வாழ்ந்தவர்கள் அனைவரும் தொழுநோயால் பீடிக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் ஐரோப்பா கண்டத்தில் தொழுநோய் வெகுவாய் காணப்பட்டது. தெருக்களில் தொழுநோயாளிகள் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக மணி அடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது கட்டாயம். இந்த மணி ஒலி ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் அளவுக்கு எங்கும் பரவலாக இந்த நோய் காணப்பட்டது. இந்த நோய் மேலும் பரவாமல் தடுக்க ஹவாய் அரசாங்கம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் 1865ஆம் ஆண்டு மொலாக்காய் தீவிற்கு அனுப்பி வைத்தது. அங்கு அவர்கள் கவனிப்பாரின்றி செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். காட்சி எண் 2. 1873ஆம் வருடம் மாய் என்ற இடத்தில் ஒரு சிற்றாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அச்சமயம் அங்கு குழுமியிருந்த போதகர்களுக்கு ஹவாய் பிஷப் ஒரு அறைகூவல் விடுத்தார். யார் போவார் மொலாக்காய் தீவிற்கு? அங்கு இதுவரைக்கும் எந்த ஒரு மிஷனரியும் சென்றதில்லை. அவர்கள் அங்கிருக்கும் குஷ்டரோகிகள் கவனிப்பாரின்றி துன்மார்க்க ஜீவன் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது அங்கு சென்று ஊழியம் செய்ய முன்வருவீர்களா? யாராவது முன்வருவீர்களா என்ற கேள்வி போதகர்கள் முன் வைக்கப்பட்டது. அரசாங்கம் அப்போதுதான் ஒரு கடுமையான விதியை பிறப்பித்திருந்தது. மொலாக்காய் தீவிற்கு போகிறவர்கள் அங்கேயே இருந்துவிட வேண்டும். மீண்டும் தாய்நாட்டிற்கு அவர்கள் திரும்பி வரக்கூடாது. அந்த தீவிலிருந்து வேறெங்கும் குஷ்டரோகம் பரவக்கூடாது என்பதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழுமி இருந்தவர்கள் ஒருவரும் அங்கு செல்ல முன்வரவில்லை. இறுதியில் ஜான் பிஷப் அவர்கள் இப்படி ஒன்று கூறிவிட்டார்களே, நாம் எப்படி அங்கு செல்வது? ஆமா சரி, அங்க போறவங்க யாரும் உயிரிழந்த திரும்புவதில்லை. நாம எப்படி நம்ம குடும்பத்தை கொண்டு போக முடியும்? நீ சொல்வது சரியே. இங்கு அதிக வயதுள்ளவர்கள் செல்லலாம், அல்லது மிஷனரி அனுபவமிக்க ஒருவர் அங்கு செல்லலாம். ஆமா, நீங்க சொல்வது சரிதான். நான் போகிறேன். மொலாக்காய் தீவிற்கு கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய நான் துணிந்து செல்கிறேன். டேமியன், நீங்களா செல்கிறீர்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. அங்கு செல்கிறவர்கள் குஷ்டரோகம் தாக்கி மறிக்க நேரிடும். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது. யோசித்து பதில் கூறுங்கள் டேமியன். கிறிஸ்தவ நிமித்தம் வரும் நிந்தையை நான் அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. தன் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்ததினால் ஆடு மாடுகளை ஏற்றிச் செல்லும் ஒரு படகில் பயணம் செய்து குஷ்டரோகிகள் வாழும் மொலாக்காய் தீவை சென்றடைந்தார். அவருடன் அந்த படகில் 50 குஷ்டரோகிகளும் பயணித்தனர். மொலாக்காய் தீவிலிருந்த மக்கள் ஒவ்வொருவரும் சீல்வடியும் புண்ணுடையவர்கள், கை கால் சூம்பினவர்கள். ஏறத்தாழ 2000 குஷ்டரோகிகள் அந்த தீவிற்கு அனுப்பப்பட்டிருந்தனர். குஷ்டரோகிகள் அனைவரும் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்களானதால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகாதவர்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர், முதியோர் என பலர்.
அவர்கள் அணிந்திருந்த உடைகள் அழுக்கு நிறைந்ததும் சீழ்வடிந்து நாற்றம் அடிக்கக்கூடியதாகவும் இருந்தன. அவர்களை சிகிச்சைக்கு மருந்தின்றி ஒன்றும் கிடையாது. இச்சூழ்நிலையில் அந்த தீவில் இறங்கிய அவர் அங்கு கண்ட காட்சிகளால் அதிர்ச்சி அடைந்தார். வாழ்வில் யாருக்கும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, சீற்று விளையாடுவதிலும் போதை மிகுந்த சாராயத்தை குடித்து மதிமயங்கி திரிவதிலும் நாட்கள் கழித்தனர். இந்த சூழ்நிலையை மாற்ற டேமியன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் தொழுநோயாளிகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு போதகர் தங்கள் வாழ்வில் குறுக்கிடுவதை அவர்கள் விரும்பவில்லை. அவரை பார்த்து ஆத்திரம் அடைந்தது மட்டுமின்றி அடிக்கவும் முற்பட்டனர். இதன் மத்தியில் அவர் தாக்குப்பிடித்தாரானால் அது அவருடைய மன தைரியத்தையும் ஊழிய வாஞ்சையையும் காட்டுகிறது. நாட்கள் செல்ல செல்ல அவருடைய அன்பை மக்கள் புரிந்து கொண்டனர். இறந்தவர்களை புதைப்பதிலும் சிரமங்கள் இருந்தன. அவரை சவப்பெட்டிகளையும் செய்ய ஆரம்பித்தார். அநேக சமயங்களில் தானே குழிகளை தோண்டி சடலங்களை புதைத்தார். அவர்கள் வாழ்வதற்கு குடிசைகளை அமைத்து தந்தார். இதன் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக கூறுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியம் அவர்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்தால் மறுமையில் ஆறுதல் அடைவோம் என்பதை விசுவாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆதலால் உங்கள் கண்ணீர் கவலைகளை விட்டு விடுதலையோடு அவரை ஆராதிப்போமா? அவரை துதித்து நாம் ஒரு பாடல் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கச்சோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கச்சோராய் கைவிடேனே,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட்சி எண் 6. இவ்வாறு 12 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு நாள் கொண்டிருக்கும் போது திடீரென கொதி அவர் முகத்தில் தெரித்தது. ஆனால் முகத்தில் எந்த வலியும் ஏற்படவில்லை. அப்போதுதான் அவர் அறிந்தார் தனக்கும் குஷ்டரோகம் பிடித்திருப்பதை. 4 ஆண்டுகள் இவ்வாறு குஷ்டரோகத்துடன் தேவனுடைய பணியை செய்தார். சில நாட்களுக்கு பிறகு படுத்த படுக்கையானார். அவருடைய கைகள் கருக்க ஆரம்பித்தன. மரணம் சமீபிக்கிறது என்பதை அது சுட்டிக்காட்டுகிறது. இதோ அந்த காட்சி. ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசுவுக்காக செய்தது மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்கிறேன். மொளகாய் தீவில் வாழும் மக்களுக்காக ஊழியம் செய்ய என்னை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி. உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும். சகாவிட்டால் தனித்திருக்கும். சத்தத்தையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். பாடுகள் இல்லாமல் பாக்கியமும் இல்லை. பாடுகள் நம்மை மகிமைக்கு உருவாக்கும் காரணிகள். இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட மிஷனரிகள் தேவை. நீங்களும் முன் வருவீர்களா?